அஜித்தோட விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாட்கள்லயே குட் பேட் அக்லி படமும் ரிலீஸ் ஆக போகுது. அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்க சைட் பை சைட் குட் பேட் அக்லியோட ட்ரெய்லர்ஸ் அண்ட் அதர் அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்தது. அஜித் ரசிகர்களை ரொம்பவே ஒரு ஹைப்லயே வச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாளா ரொம்ப பெரிய கேப் கொடுத்து நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய படங்களுக்கான அப்டேட்ஸ் அதிகமா வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரசிகர்கள் ரொம்ப கவலையில இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த 2 படங்களோட அப்டேட்ஸும் அவருடைய ரசிகர்களை ஒரு சூப்பரான மூட்ல வச்சிருந்துச்சு. விடாமுயற்சி படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு இருந்த ஹைப் அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது தியேட்டர்ல இவங்க எதிர்பார்த்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை பெறல. அது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிச்சுவேஷன்ல குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்துச்சு. படமும் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் அப்படின்றது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து பல விதமான மிக்சட் ரிவ்யூஸ் வெளிவந்துகிட்டே இருக்கு. அஜித்தோட வெறித்தனமான ரசிகர்கள் எல்லாம் ட்ரெய்லர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். கண்டிப்பா அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ட்ரெய்லர் ரொம்ப எங்கேஜிங்காவே இருந்துச்சு. பட் ஒரு காமன் மேனா பாக்குற மத்தவங்க எல்லாரும் ட்ரெய்லர் அண்ட் டீசர் இது ரெண்டுத்தையுமே மிக்சட் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முதலாவது வந்த ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த படத்துல வன்முறை அதிகமா காட்டப்பட்டிருக்கு. யூசுவலா அஜித் இவ்வளவு வன்முறை நடிக்க மாட்டாரு. சமீப காலமா கொஞ்சம் வன்முறையில இருந்து விலகி இருக்கிறாரு. பட் இந்த படத்துல ரொம்ப அதிகமா வன்முறை இருக்கு. கன்ஸா இருக்கட்டும், ஹேண்ட் ஃபைட்ஸா இருக்கட்டும், ரத்தமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அதிக அளவுல காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் அவங்களுடைய ரிவ்யூவை வச்சுட்டு வராங்க. இதுக்கான விளக்கமும் அந்த ட்ரெய்லர்லயே இருக்குது. ஒரு டயலாக் மூலியமா சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம வேறு சிலர் ஃபேமிலி ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ என்னதான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் ரசிகர்கள் சண்டை இது எல்லாம் இருந்தாலும் குட் பேட் அக்லி படத்துக்கான ஹைப்பை யாராலையும் குறைக்க முடியல. இந்த படத்தோடைய ரிலீஸா இருக்கட்டும், அஜித்தை ஒரு வித்தியாசமான பரிணாமத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு வைக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் விமர்சனம் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டயலாக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல இருக்க டயலாக்ஸே யூஸ் பண்ணிருக்காங்க. சொந்தமா அவங்களா யோசிச்சு எந்த விதமான டயலாக்ஸையும் எழுதல, கிரியேட்டிவிட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதாவது இன்டர்நெட்லயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாவோ பாப்புலர் ஆன சில ஆடியோஸ், சில வசனங்கள், அந்த மாதிரி வசனங்களையும் பின்னணி இசையும் வச்சே ட்ரெய்லரை ஓட்டியிருக்காங்க. இப்படிதான் படமும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேள்வி கேட்கறாங்க. ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முழுசா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். படம் நமக்கு எங்கேஜிங்கா இருக்குமா, அஜித் ரசிகர்களை திருப்திப்படுத்துமா, அஜித் ரசிகர்கள் இல்லாம ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம் பார்த்து என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொதுவான ரசிகர்களையும் அது திருப்திப்படுத்துமா அப்படிங்கிறது படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்டே டியூன்ட்.